அடுத்ததாக இப்போ நம்ம பக்கம் 86லேருந்து 90 வரைக்கும் 5ஆம் ஜுஸில் இருக்கக்கூடியது. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதை பொறாமைப்படக்கூடிய விஷயத்தை பற்றி எல்லாத்தில் கடைசியாக சொல்லி முடித்தான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாதிகளை, காஃபிர்களை, இறை நிராகரிப்பாளர்களை எச்சரிக்கிற இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா ஸௌஃப நுஸ்லிஹிம் நாரா. நமது அத்தாட்சிகள், நமது வசனங்கள், நம்மளுடைய அத்தாட்சிகள் அனைத்தையும் நிராகரிக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள் நரகத்தில் நிச்சயமாக நுழைவார்கள். அந்த நரகம் எப்படிப்பட்டது? குல்லமா நதுஜத் ஜுலூதுஹும் பஜல்நாஹும் ஜுலூதன் கைராஹா. அவர்களுடைய உடல் கருகி, அவர்களுடைய தோல் அது சாம்பலான பிறகு, கருகிய பிறகு புதிய தோல் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவர்கள் திரும்ப திரும்ப தண்டனை அவர்கள் சுவைத்து கொண்டே இருப்பார்கள் என்ற இடத்துல சொல்லக்கூடிய செய்தி இந்த இடத்துல தான் இடம்பெறுது. அதற்கடுத்த இடத்துல அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக உன்னதமான உயர்ந்த சொர்க்கங்கள் இருக்குது. ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிரந்தரமான சொர்க்கங்கள் இருக்கிறது. அங்கே அவர்களுக்கு தூய அவர்களை மகிழ்விக்கக்கூடிய மனைவிமார்களும் இருக்கிறார்கள் என்ற இடத்துல சொல்கிறான். அடுத்து மூமின்களுக்கு ஒரு கட்டளை இடத்துல சொல்கிறான். மூமின்களே, அல்லாஹ் உங்களிடத்தில் அமானிதங்களை பேண வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். அதனால் அமானிதங்களை பேணுங்கள். இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை நீங்கள் நம்பி ஒப்படைக்கப்பட்டதை ஒரு இடத்தில் எடுத்து கொடுத்து விட வேண்டும். அதில் நீங்கள் மோசடி செய்யக்கூடாது என்று மூமின்கள் கணத்தில் சொல்கிறான். அடுத்து மூமின்களை பார்த்து சொல்லக்கூடிய இன்னொரு கட்டளை, இதுவும் ஒரு பிரபல்யமான ஒரு வசனம் தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கு தூதர் கட்டுப்படுங்கள். இப்படி நிறைய வசனங்கள் குர்ஆன்ல இருக்குது. இங்கே மேலதிகமாக உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கூடிய ஆட்சி அதிகாரிகள், அதாவது உங்களுடைய பொறுப்பாளிகள், அது ஹலீஃபாக்களாக இருக்கலாம், ரசூலுல்லாஹ்க்கு பிறகு அடுத்த ஆட்சி அதிகாரிகள், நம்மளை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள், இஸ்லாமிய தலைவர்கள், அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். ஆனால் எதுலையாவது உங்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டால் அல்லாஹ் ரசூல் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். அப்போ குர்ஆன் ஹதீஸின் பக்கம் நீங்கள் திரும்பி சரியான நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்க வேண்டும். மாறு செய்வதற்கு, அல்லாஹ்வுக்கும் இஸ்லாத்துக்கும் நேரடியாக மாறு செய்வதற்கு அவர்கள் கட்டளையிடாத வரைக்கும் அவங்களுக்கு கட்டுப்படணும் என்று இதனுடைய விளக்கத்தில் நம்ம பார்க்க முடியுது. ஆக அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுவதும் நம்மளுடைய தலைவர்களுக்கு கட்டுப்படுவதும் அவசியம் என்பது இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை 86வது பக்கத்தினுடைய முக்கிய செய்திகள். 87வது பக்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிகீன்கள் அவர்களை பற்றி சொல்கிறான். இதுக்கு முன்னாடியும் சில பக்கங்கள் அவங்களை பற்றியான முகங்கள் காட்டப்பட்டு தான் வந்தது. முனாஃபிகீன்களிடத்தில் அல்லாஹ் இறக்கியதன் பக்கம் நீங்கள் வாருங்கள், அல்லாஹ்வுடைய வசனத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், கட்டளைகளை நீங்கள் ஏற்று நடங்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை செய்வதில்லை. பிறரையும் அவர்கள் தடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தை பின்பற்றுவதை விட்டும் பிறரையும் அவர்கள் தடுக்கிறார்கள். மிக மோசமானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் புறக்கணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததாக 87வது பக்கத்தினுடைய அடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட இறை நிராகரிப்பாளர்கள் இருக்கிறார்களே, அல்லது முனாஃபிக் தனம் கொண்டவர்கள் இருக்கிறார்களே, ஒரு கணம் அவர்கள் சிந்தித்து திருந்தி அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் திரும்பினால், அதான் அதில் சொல்கிறான், வலவ் அன்னம் இது தலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ் தவ்வாபுர் ரஹீம். அவர்கள் திருந்தி உணர்ந்து பாவங்களை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால், இந்த தூதரும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உடனடியாக அவர்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொன்னாங்க. எப்படிப்பட்ட பாவிகளையும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்பதை, அவர்களுடைய தண்டனைகளை பற்றி சொல்லும் போதெல்லாம் அதையும் நினைவுபடுத்திக்கிறான் என்பதை இந்த இடத்தில் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு வசனம், அதுவும் வரலாற்றில் ஒரு முக்கியமான வசனம், என்ன அப்படின்னு சொன்னால் 65வது வசனம் இந்த 87வது பக்கத்தில், ஃபலா வரப்பிக் லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் என்ற வசனம். அதாவது அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வே சொல்கிறான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, உமது இறைவன் மீது ஆணையாக இவர்கள் எல்லாம் ஈமான் கொள்ளவே இல்லை. யார்? அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகளுக்கு உண்மை நீதிபதியாக, உண்மை தீர்ப்பளிப்பவராக யார் ஏற்படுத்தவில்லையோ அவர்கள் மூமின்களாக ஆக முடியாது, உண்மை மூமின்களாக ஆக முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இதனுடைய விளக்கம் என்னன்னா, நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது நமக்கு தேவையான தீர்வுகளுக்கு இஸ்லாத்தில் தான் நாம் தீர்வை பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் என்ன, சுன்னாவில் ஹதீஸ்களில் என்ன தீர்வு என்று பார்க்க வேண்டும். அதை புறக்கணித்து வாழ்பவர்கள், அதை புறக்கணித்து விட்டு எங்களுக்கு தீர்வு வேற இடத்துல இருக்கு, வேற மதத்தில் இருக்கிறது, வேற மனிதரிடத்தில் இருக்கிறது என்று இஸ்லாத்தை புறக்கணித்து, இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை புறக்கணித்து போகக்கூடியவர்கள் முஸ்லீம்களே அல்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து 88வது பக்கம். இந்த 88வது பக்கத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அழகான ஒரு வாக்குறுதி, வமையத்தி இல்லாஹ் வ ரசூல் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸித்தீகின வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முழுமையாக கட்டுப்பட்டவர்கள் அவர்கள் யாரோடு இருப்பார்கள்? நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, ஷுஹதாக்களோடு, அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்து மரணமடைந்த ஷஹீதுகளோடு, சாலிஹின் நல்லடியார்களோடு நாளை மறுமையில் இருப்பாங்க. இதுதான் மிக சிறந்த கொடுப்பினை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனமும் இந்த 88ல் தான் இடம்பெறுது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது போரை பற்றியான செய்திகளை இந்த 88ல் அல்லாஹ் தஆலா அடுத்து ஆரம்பிக்கிறான். மூமின்களே, உங்களுக்கு போருக்காக வேண்டிய அழைப்பு விடுக்கப்பட்டால், சிறுபடையாகவோ அல்லது பெருப்படையாகவோ அழைப்பு விடுக்கப்பட்டால் நீங்கள் அதற்காக தயாராக வேண்டும், பின்தங்கக்கூடாது. சில முனாஃபிகீன்கள் உங்களில் இருக்கிறார்கள், அவர்கள் பின்தங்குகிறார்கள். பின்தங்கி போருக்கு நீங்கள் சென்ற பிறகு உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு மரணங்கள் அதிகமாக ஏற்பட்டால் போகாத வரைக்கும் நல்லதுதான். அது அன்னவல்லாஹு அலைய, அல்லாஹ் எனக்கு பெரிய உபகாரம் செஞ்சான், நான் போயிருந்தா நானும் செத்துருப்பேன், நானும் மரணம் அடைஞ்சிருப்பேன், நான் போகாதன்னு நல்லதுன்னு அவன் நினச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறார்கள். ஆனால்
அவர்கள் நீங்கள் போருக்கு சென்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்து கனிமத் பொருட்கள் செல்வங்கள் கிடைத்தால் அல்லல்லா மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம போயிருந்தால் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கும் என்று கை செய்தப்படுகிறார்கள். இந்த கை செய்தத்திலும் அவர்களுக்கு எந்த புண்ணியமும் இல்லை, அல்லது போருக்கு வராமல் உயிர் பிழைத்ததிலும் அவர்கள் வீடுகளில் இருந்ததிலும் எந்த புண்ணியமும் இல்லை. அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு தண்டனை இருக்கிறது. அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை கொண்டு நிராகரித்த முனாஃபிக் என்கிற என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி மூமின்களை பார்த்து அல்லாஹ் தஆலா அந்த பக்கத்தில் கேட்குறான், 88 இறுதியில் கேட்குறான், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? வமா லக்கும் லா துகாதிலூன ஃபீ ஸபீலில்லாஹ். மூமின்களே, போர் செய்யக்கூடிய ஒரு தருணம், ஒரு சூழ்நிலை, ஒரு நிர்பந்தம், ஒரு நிலைமை ஏற்பட்ட பிறகும் போர் செய்யாமல் தயங்கி கொண்டிருக்கிறீர்களே. அப்படி சிலர் தயங்கினார்கள், பெரும்பான்மையான சஹாபாக்கள் உயிரை பணைய வைத்து போர் செய்தார்கள். சிலர் தயங்கினார்களே. அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு போருக்கு போகாமல் இருக்கு என்ன நேர்ந்தது? ஆண்களில் எத்தனை ஆண்கள், வயதானவர்கள் எத்தனை ஆண்கள் அநியாயமாக கொல்லப்பட்டு, பெண்கள் மீது அட்டூழியம் செய்யப்பட்டு, பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு, வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு, இப்படி அத்துமீறல்களை எதிரிகள் செய்யும் பொழுது உங்களுக்கு அவர்கள் எதிர்த்து போர் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது போர் செய்யாமல் இருக்கு என்ன நேர்ந்தது என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அடுத்து 89வது பக்கத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயமும் இதுதான். நீங்கள் போருக்கான ஒரு சூழ்நிலை வந்தால் அல்லாஹ்வுக்காக நீங்கள் போர் செய்யுங்கள். ஷைத்தான்களுடைய நண்பர்கள், ஷைத்தானுடைய கூட்டாளிகளை எதிர்த்து நீங்கள் போரிடுங்கள், அவர்களை நீங்கள் ஒடுக்குங்கள். இன்ன கைத ஷைத்தானிக்கான தைஃபா. ஆனால் ஷைத்தானோட சூழ்ச்சி மிக பலகீனமானது. அல்லாஹ் தஆலா அது பலமானதுன்னு எப்பவுமே சொல்லல, அது பலகீனமானது. எதிர்த்து நின்றோம் ஷைத்தான் ஓடிடுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னைக்கும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னால் அவன் ஓடக்கூடியவன் தான். ஹைர். அடுத்து அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியமான வசனத்தை இந்த 89வது பக்கத்தில் இடம்பெற செய்கிறான். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத். நீங்கள் எங்கிருந்த போதில் உங்களுக்கு மரணம் வந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் ஒரு பலமான ஒரு இரும்பு என்ன சொல்வது, ஒரு பலமான ஒரு கோட்டையில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களை மரணம், உங்களுக்கு எழுதப்பட்ட மரணம் உங்களை வந்து தான் தீரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அதனால போருக்கு போகாமல் பின்தங்கியது என்பது மரணத்திலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியது அல்ல என்ற ஒரு ரீதியில் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. எங்க இருந்தாலும் உங்களுக்கு மௌத்து வரும். ஆக உங்களுக்கு நன்மை நடந்தால் போருக்கு போகிறதுனாலையோ அல்லது பொதுவாக உங்களுக்கு நன்மை நடந்தால் நீங்கள் சொல்லுங்கள் ஃபமின் அல்லாஹ், அது அல்லாஹ்ட்டேருந்து கிடைச்ச பாக்கியன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது தீமை நடந்தால் இது நம்முடைய குறையினால் ஏற்பட்டதுன்னு சொல்லுங்கள். இதுதான் ஒழுக்கம் என்று அல்லாஹ் தஆலா இதையும் சொல்லித்தர்றான். அடுத்து இங்கு 90வது பக்கத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது சில முனாஃபிகீன்கள் வாய் வழியாக பொய்யாக நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று சொல்கிறார்கள். யகூலுன தா, நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை மீறி தான் நடக்கிறார்கள். அல்லாஹ் அவங்களுடைய உள்ளங்களில் இருப்பதை அறிகிறான் என்று அவருடைய முகத்திரையை அல்லாஹ் தஆலா கிழிக்கிறான். அடுத்து அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? குர்ஆனுடைய வசனங்கள், செய்திகள், வரலாறுகள், இதில் இருக்கக்கூடிய உபதேசங்கள், சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் சிந்தித்தால் எவ்வளோ பெரிய விளக்கங்கள் கிடைக்கும். இது மட்டும் அல்லாதவரிடமிருந்து இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருந்தால் வஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இதில் நிறைய முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள். குர்ஆனில் ஒரு முரண்பாடு இருக்கா சொல்லு பார்க்கலாம் என்று அல்லாஹ் தஆலா கேட்குறான். குர்ஆன் ஆய்வு செய்யுங்க, நீங்கள் உணர்வு பெறுவீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்தும் இந்த 90வது பக்கத்தினுடைய அடுத்தடுத்த வசனங்களில் போரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பாறையில் நீங்கள் போர் புரியுங்கள், மூமின்களை போர் புரிய வேண்டும் என்று அவர்களை ஆர்வப்படுத்துங்கள், இதில் உங்களுக்கு நலவிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அடுத்து கடைசியாக இந்த 90வது பக்கத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் தஆலா என்ன முடிக்கிறான் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்ட வைதா ஹையத்தும் பி தஹியத்தின் ஃபஹைய பி ஹஸன மின்ஹா. உங்களுக்கு சலாம் சொன்னால் அழகாக பதில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும்போது வலைக்கும் அஸ்ஸலாம் என்று அழகாக பதில் சொல்லணும். அஹ்சன மின்ஹா, அதை விட மிக அழகாக சொல்லுங்கிறான். மிக அழகாக அப்படின்னு சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னவர்களுக்கு வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்வது, அல்லது வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு என்று சொல்வது, இதுதான் முழுமையான நன்மை. 30 நன்மைகள் அதில் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா நீங்கள் மிக அழகாக பதில் சொல்லுங்கள், அல்லது குறைந்தபட்சம் அவங்க சொன்னதையாவது திருப்பி சொல்லுங்கன்னு சொல்கிறான். இந்த சலாமுடைய ஒழுக்கமும் இந்த 90வது பக்கத்தில் தான் இடம்பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ்.